ஸோ வணக்கம் கைஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான சம்ஸ் எல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் போடும்போது நமக்கு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான சில இம்பார்ட்டன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். மேக்ஸுக்கு எப்படி ஃபார்முலாவோ அதே மாதிரி அக்கௌண்ட்ஸுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகுது, இல்லை எப்படியெல்லாம் ரூல்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மொத்த கொள்முதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னா அது எதுனா ரொக்க கொள்முதல் ப்ளஸ் கடன் கொள்முதல் ரெண்டையும் சேர்த்து தான் ஆட் பண்ணணும். இப்போ ரொக்க கொள்முதல் 30,000 வச்சுக்கோங்களேன். கடன் கொள்முதல் 20,000 இருந்தாலும் ரெண்டையுமே ஆட் பண்ணி போட்டால் தான் மொத்த கொள்முதல் வரும். ஓகேவா? அதே மாதிரி இறுதி முதல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு அதோட மைனஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? கூடுதல் முதல், அந்த வருஷத்தில் கூடுதல் முதலீட்டு இருப்பாங்க இல்லையா, அதை மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மைனஸ் தொடக்க முதல். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு அதுதான் என்னது லாபமாகவோ நஷ்டமாகவோ வரும். ஓகேவா? லாப நஷ்டம் எப்படி கண்டுபிடிக்கணும்? இறுதி முதல் ப்ளஸ் எடுப்புகள் மைனஸ் கூடுதல் முதல் மைனஸ் தொடக்க முதல். ஓகேவா? இதை தாண்டி ப்ளஸில் வந்தால் லாபம், மைனஸில் வந்தால் நஷ்டம். ஓகேவா? அதே மாதிரி அக்கௌண்ட் ஷீட்டில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா டேலியில் எல்லாத்துலேயுமே சொத்துக்களின் இருப்புகள் எப்பவுமே வலது பக்கமாக வரும், பொறுப்புகளின் இருப்புகள் இடது பக்கமாக வரும். ஓகேவா? அடுத்ததாக சொத்துக்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் ப்ளஸ் முதல் ப்ளஸ் வருமானத்துலேருந்து செலவை மைனஸ் பண்ணது போகும். இது மூணையும் ஆட் பண்ணோன்னா அது சொத்துக்கள் வரும். அதுதான் இங்கே அசட் ஈக்குவல் லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல் ப்ளஸ் ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ். இது ஆட் பண்ணால் தான் சொத்துக்கள் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி சில ஹெட்டிங் கீழே சில சப் ஹெட்டிங்ஸ் வரும். ஓகேவா? இப்போ டேலிலெலாம் போடும்போது கண்டிப்பாக லெஜர் பிரித்து போடும்போது நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அது என்னென்னா லயபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல்ஸ். இது கீழே என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். கேபிட்டல் அப்படிங்கிறது கேபிட்டல் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ரெண்டுமே கேபிட்டல் தான் வரும். அதாவது முதல், காப்பு மற்றும் மிகுதி. ஓகேவா? நீண்ட கால பொறுப்புகள், அதாவது லாங் டேர்ம் பாரோவிங்ஸ், அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ். ஓகேவா? அதாவது என்னென்னா நீண்ட கால கடன், பிற நீண்ட கால பொறுப்புகள். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்தது தான் நீண்ட கால பொறுப்புகளில் வரும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ், நடப்பு பொருட்கள். குறுகிய கால கடன் பெற்றது, ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ், வியாபார செலுத்தல்கள், ட்ரேட் பேயபிள்ஸ், பிற நடப்பு பொறுப்புகள், அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். இது எல்லாமே கரண்ட் லயபிலிட்டிஸ் கீழே வரணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ அசட்னா என்ன? சொத்துக்கள். ஓகேவா? ஃபிக்ஸட் டேஞ்சபிள் அசட்னு சொல்லுவாங்க, அதாவது நிலையான புலனாகும் சொத்துக்கள். இது என்னென்ன? லேண்டட் பில்டிங்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ், ஃபர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ். ஓகேவா? அதாவது நிலம், கட்டடம், பொறி, இயந்திரம், அறைகள், அது பொறுத்துறதுக்கான செலவு எல்லாமே இதில் ஃபிக்ஸட் டேஞ்சபிள் அசட்டில் வரும். அதே மாதிரி இன்டேஞ்சபிள் அசட், அதாவது புலனாகா சொத்துக்கள். அது என்னென்ன? குட்வில், காப்பிரைட், பேட்டன்ஸ், அதாவது நற்பெயர், பதிப்புரிமை, காப்புரிமை. ஓகேவா? இது எல்லாமே இன்டான்ஜிபிள் அசட்டில் வரும். அதே மாதிரி கரண்ட் அசட்டில் என்னென்ன வரும்? நடப்பு சொத்துக்கள், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வென்ட்ரிஸ், ட்ரேட் ரிசீவபிள்ஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். ஓகேவா? குறுகிய கால முதலீடுகள், சரக்கிருப்பு, வியாபார பெறுதல்கள், ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு இணையானவை. ஓகேவா? இது எல்லாமே கரண்ட் அசட்டில் வரும். அதுக்கடுத்து தான் குறுகிய கால கடன் மற்றும் முன்தொகை, அதாவது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வரும். அதர் கரண்ட் அசட், அதாவது பிற நடப்பு சொத்துக்கள், இது எல்லாமே கரண்ட் அசட் கீழே வரும். ரெவென்யூ கீழே என்னென்ன வரும்? ரெவென்யூ என்ன? வருமானங்கள். சேல்ஸ் விற்பனை வரும். அதர் இன்கம், பிற வருமானங்கள், இது எல்லாமே ரெவென்யூஸில் வரும். எக்ஸ்பென்ஸில் என்ன வரும்? மெட்டீரியல் கன்சியூம்ட், வேஜஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ், டெப்ரிசியேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ், இன்ட்ரெஸ்ட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ், அதாவது மூலப்பொருள் உபயோகத்துக்கான செலவுகள், கூலி, உற்பத்தி செலவுகள், தேய்மானம், நிர்வாக செலவுகள், வட்டி, விற்பனை செலவுகள், டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? இது எல்லாத்துக்குமான செலவுகள் எல்லாமே எக்ஸ்பென்ஸில் வரும். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சம் போடும்போது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் தான் நம்ம லெஜர் பிரித்து போட போகிறோம். ஓகேவா? நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. கனெக்டடாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.